தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவர்கள் சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அரசு டாக்டர்கள் சங்கம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் புதிதாக மருத்துவர்கள் நியமனம் செய்யப்படவில்லை என்று புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூனியர் ரெசிடென்ட் பதவியில் உள்ள மருத்துவர்கள் பணியிடங்களை குறைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 400 மருத்துவர்கள் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டதற்கு டாக்டர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசாணை 508 ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் டாக்டர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பாக மருத்துவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். வெளியிடப்பட்ட ஜிஓ 508 மருத்துவர்கள் அவர்களுக்கே தெரியாமல் ஆள் குறைப்பு என்ற ஜிஓவில் போடப்பட்ட அடிப்படையில் இடமாற்றம் செய்துள்ளார்கள். அந்த ஜிஓ உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் அரசு பணியில் இருக்கின்ற மருத்துவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும், நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்ற மருத்துவர்களை குறைப்பது என்பது மருத்துவர்களை மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய நோயில் தீர்க்கும் வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் உடனடியாக தலையிட்டு இந்த ஜிஓ 354 ரத்து செய்ய வேண்டும். மக்களுக்கு சேவை செய்யும் விதமாக மருத்துவருடைய எண்ணிக்கை கூட்டுவதை உடனடியாக செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் 354 ஜிஓ கொடுக்கப்பட்ட ஜிஓ மறுபரிசீலனையை 2017 நிலுவையில் இருக்கிறது. அதனையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களும் உடனடியாக அழைத்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவர்களுக்கு மற்ற மாநிலங்களில் உள்ள மருத்துவர்களோட 15,000 முதல் 40,000 ரூபாய் மாதம் சம்பள இழப்பு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகவே குறைந்தபட்சமாக 5 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு மருத்துவருக்கும் சம்பள உயர்வுகளை குறைந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு அதாவது உறுப்பு மாற்று சிகிச்சை, ஹெல்த் இண்டிகேட்டர் சொல்கின்ற சிசு இறப்பு விகிதம் ஆகியவற்றில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முக்கியமாக காரணமாக பணியாற்றும் மருத்துவர்களை பாராட்டும் விதமாக எங்களுடைய நீண்டகால கோரிக்கையான ஜிஓ 354 உடனடியாக மறுபரிசீலனை செய்து சம்பள உயர்வாணையை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் வழங்க வேண்டும் என்று இந்த ஒட்டுமொத்த மருத்துவரின் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒரு ஜிஓ 11 ஜிஓவில் பிரைமரி ஹெல்த் அதாவது ஆரம்ப சுகாதார மருத்துவர்களுக்கு வழங்குகிறோம் என்று சொல்கின்ற 3000 ரூபாயை உடனடியாக அலவன்ஸ் வழங்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே இருக்கின்ற போடியில் குறைக்கப்பட்ட பதவிகளை மீண்டும் கொடுக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மருத்துவர்களுக்கு இடமாறுதலை எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் அதாவது சர்வீஸ் ஃபீஸ் என்ற பணியில் இருக்கின்ற பட்ட மேற்படி மருத்துவர்களுக்கு இடம் கொடுப்பதையும் அது சிஎம்எல் சீனியாரிட்டி அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இதையெல்லாம் காலங்காலமாக நடந்ததை மாற்றாமல் அந்த சிஎம்எல் சீனியாரிட்டி என்பதை வழங்கி உடனடியாக அவங்களுக்கு போஸ்டிங் ஆர்டர் கொடுக்கப்பட வேண்டும் என்ற முக்கியமான எங்களுடைய கோரிக்கைகளை வைத்து இந்த தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களும் எங்களுடைய கோரிக்கையை தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டு உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று அனைத்து அரசு டாக்டர் சங்க கூட்டமைப்பான ஃபாக்டாவின் சார்பாக குறிப்பாக இதில் 4 சங்கங்கள் இருக்கின்றார்கள். எல்லாருடைய சார்பாக இந்த கோரிக்கை வைக்கின்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.